நம்மள பல பேர் வந்து 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் வேணும்னு நினைப்போம். ஆனால் ரொம்ப டாலாக இருக்குமே, அது நம்ம பேக்குள்ள ஆக்குப்பை ஆகாது அப்படின்னு யோசிச்சுட்டு 1/2 லிட்டரோ இல்லை 3/4 லிட்டரோ எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு உண்டான கவலை இனிமேல் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வச்சுட்டு இருக்கிறது வந்து 1 லிட்டர் ஃப்ளாஸ்க். இது வந்து சூப் பாட்டில்ன்ட்டு சொல்கிறாங்க, இது வந்து கப்புன்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் தான் வருது. இதோடைய டயாமீட்டர், அதாவது நம்ம உள்ளே வந்துட்டு நம்ம போர் பண்ணுற டயாமீட்டர் வந்து 7.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறதுனால, நல்லா அகலமாக இருக்கிறதுனால ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், மோர் எடுத்துகிட்டு போகலாம், சாம்பார் எடுத்துகிட்டு போகலாம், குழம்பு எடுத்துகிட்டு போகலாம், பாயாசம் எடுத்துகிட்டு போகலாம், ஓட்ஸ் கஞ்சி, இந்த மாதிரி எல்லா லிக்விட் கண்டென்ட்டும் நீங்கள் இதில் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்துட்டு இந்த ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற மெட்டீரியல் வந்து 316 கிரேட் ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துகிட்டு போனீங்கன்னா குறைஞ்சது 6 to 8 ஹவர்ஸ் வந்துட்டு ஹாட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருக்கும். இது உள்ள 31 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே வந்து இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடி வந்து இந்த போர்ஷன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இந்த போர்ஷன் வந்து பிளாஸ்டிக்லையும் ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. இது கேரி பண்ணுறதுக்காக அழகான ஒரு சிலிகான் நல்லா ஸ்ட்ராங்கான கேரி டேக் கொடுத்துருக்காங்க. கீழே இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வாபிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு சிலிகான் ரப்பர் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஸ்ட்ராங்கான சூப்பரான ஃப்ளாஸ்க் வந்துட்டு ஃபுல் பிளாக் அண்ட் ஹாஃப் ஒயிட் ஷேடில் 2 ஷேடில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.